به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்து முறித்தானது. அவனால் வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ஷாபானுடைய மாதத்தை 30 நாட்களை பூர்த்தி செய்தவர்களாக உங்கள் மீது மேகம் ஏற்படுமையானால் நீங்கள் அதனை அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்ற ஹதீஸின்படி அமல் செய்தவர்களாக இன்று ரமதானுடைய முதலாவது பிறையை அடைந்து நாங்கள் இங்கே வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எமக்கு இந்த ரமதானை வாழ்வினுடைய எல்லா வகையிலும் கயிறுகள், பரக்கத்துகள், செழிப்புகளுக்கு காரணமாக ஆக்கி வைப்பானான். பிறையை பார்த்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுவார்கள். திர்மிதியிலே வருகிறது. அபூ தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ரஅல் ஹிலால கால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்க்கின்ற போதெல்லாம் ஆரம்ப பிறை, தலைப்பிறைகளின் போது துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ் ஹிலால ருஷ்தின் வ கைரின். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். பிறை பார்க்கின்ற அந்த முதல் கட்டத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த பிறையை அமன், பாதுகாப்புக்குரிய ஒரு பிறையாக, ஈமானுக்குரிய ஒரு பிறையாக, பிஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், சலாமத்துக்குரிய, இன்னும் இஸ்லாத்துக்குரிய ஒரு பிறையாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லிவிட்டு ரப்பி வ ரப்புக அல்லாஹ், என்னுடைய ரப்பும் பிறை சந்திரனாகிய உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் என்று சொல்வார். பிறகு ஹிலால ருஷ்தின் வ கைரின், அல்லாஹ் தஆலா இந்த பிறையை நேர்வழி இன்னும் கைருடைய பிறையாக ஆக்கி வைப்பானாக. இந்த மாதத்தை பாதுகாப்புக்குரிய மாதமாக, ஈமானுடைய வளர்ச்சிக்குரிய மாதமாக, சலாமத்துக்குரிய மாதமாக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்குரிய மாதமாக ஆக்கி வைப்பாயாக. மேலும் கயிர் இன்னும்
நேரான பாதைக்குரிய மாதமாக பிறையாக கயிறுகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்வார்கள். ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்ற ஈமானிய உணர்வோடு உள்ள துஆவை பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறையினுடைய ஆரம்பத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல், பாதுகாப்பு, சலாமத், கயிர், நேர்வழி என்பதற்காக துஆ செய்கிறார்கள். எனவே பிறையை நாங்கள் ஒரு நாளும் சர்ச்சைக்குரியதாகவோ, பிறப்புக்கு காரணமானதாகவோ, வேற்றுமைகளுக்கு காரணமானதாகவோ ஆக்கக்கூடாது. பிறை எமக்கு சாந்தி, சமாதானம், பாதுகாப்பு, கயிர், நேரான பாதைக்குரியதாக அந்த பிறைகளுக்கு அமைய வேண்டும் என்பதை அந்த துஆவிலேயே கற்றுத்தருகிறார்கள். பிறை விவகாரத்தில் நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 6 ஹதீஸ் கிரந்தங்களில் மிக சிறப்பான ஒரு கிரந்தம் தான் இமாம் திர்மிதி அவர்களுடைய ஜாமிஉ ஸஹீஹ், இமாம் திர்மிதியுடைய சுனனு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தம். அந்த கிரந்தத்தில் உள்ள ஹதீஸ்கள், தலைப்புகள், அந்த தலைப்புகள் ஹதீஸ்களின் ஊடாக இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டல்கள், அவற்றை நாங்கள் ஏற்றுவிட்டாலே, அதனை ஏற்று நடந்துவிட்டாலே எங்களுடைய சர்ச்சைகள் நீங்கிவிடும். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதிலே ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார்கள். பாபு மாஜா அன்ன ஸௌம லிருயத்திஹி வல் இஃப்தார லிருயத்திஹி, நோன்பு நோற்பதும் பிறை பார்த்து, நோம்பை முடித்து பெருநாள் கொண்டாடுவதும் பிறை பார்த்துத்தான் என்ற ஒரு தலைப்பிலே தனியான ஒரு பாடத்தை கொண்டு வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை அங்கே பதிவு செய்கிறார்கள். சூமு லிருயத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். வஅஃபிரு லிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பை விட்டு பெருநாள் எழுங்கள். பிறை பார்க்க முடியாது, மேகம் கூட்டமாக இருந்தால், வானநிலை தெளிவில்லாததாக வானத்தின் மேகத்தின் நிலை இருந்தால், 30 நாட்களாக நீங்கள் அதை பூர்த்தி செய்து விடுங்கள். இது சரியான தெளிவான திருமிதியிலே உள்ள ஹதீஸ். அதே திருமிதியில் அடுத்த ஒரு பாபை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பாபு மாஜா லிகுல்லி அஹ்லி பலதின் ருயத்துஹும், ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் அந்த நாட்டினுடைய பிறையே பிறையாக இருக்கும் என்று தனியான ஒரு பாடத்தை கொண்டு வந்து அதிலே இமாம் குரைப் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபிஈ அவர்களுடைய ஒரு சம்பவத்தை அங்கே பதிவு செய்கிறார்கள். இந்த 2 பாடத்தையும் நாங்கள் ஏற்று அதன்படி செயல்படுவோமேயானால் பிறையை சர்ச்சைக்காகவோ விமர்சனத்துக்குரியதாகவோ ஒரு சாராரை நாடிக்கொண்டு ஒரு சாரார் இன்னொரு சாராரை குறை சொல்ல வேண்டிய அவசியமே வராது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரியுடைய மாணவர்களில் உள்ளவர்கள், உலகத்தில் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலை, எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களாலும் அங்கீகாரம் பெற்ற 6 பெரும் கிரந்தங்களில் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகின்ற நூல் திர்மிதி. அதிலே உள்ள அடுத்த பாவிலே இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லிகுல்லி அஹ்லி பலதின் ருயத்துஹும், ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் ஒவ்வொரு பிரதேசத்தவர்களுக்கும் ருயத்துஹும், அவர்களுடைய பிறை, அவர்கள் பார்க்கின்ற பிறை, அதுதான் கருத்தில் கொள்ளப்படும் என்னொரு பாடத்தை கொண்டு வந்து இமாம் குரைப் அவர்களை, இவர்கள் ஒரு சிறந்த தாபிஈ, சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கி இருந்த மதீனாவிலே வாழ்ந்த ஒரு தாபிஈ, அவர்கள் சொல்கிறார்கள், உம்முல் ஃபத்ல் பின்த்துல் ஹாரிஸ் அவர்கள் என்னை மதீனாவில் இருந்து ஷாம் நாட்டுக்கு அனுப்பினார்கள்.
நான் ஷாம் நாட்டுக்கு போனேன். அங்கே போய் என்னுடைய வேலைகள் முடிந்ததும் அங்கே அது ஷாபானுடைய மாதத்தின் இறுதி பகுதியாக இருந்தது. அலைய பிறை ரமலானுடைய பிறை தென்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது வியாழக்கிழமை நாளை பிறை தென்பட்டது. வெள்ளிக்கிழமை அந்த ஷாம்ல நாம் நோன்பு நோற்றோம். ஷாம் நாட்டிலே வெள்ளிக்கிழமை இந்த மாதம் நாம் நோன்பு நோற்றிருப்பதை போன்று முதல் நோன்பு வெள்ளிக்கிழமையாக இருந்தது. நோன்பு நோற்று பிறகு நான் வேலைகள் முடிந்தது பிரயாணமாகி மதீனாவை நோக்கி வந்தேன். மதீனாவை வருகின்ற போது மாதத்தின் இறுதியாக ஆகிவிட்டது. மாதத்தின் இறுதியிலே இங்கே பிறை பார்த்தது ஆரம்ப மாதம் ஷாமிலே வெள்ளிக்கிழமை துவங்கியது. ஆனால் மதீனாவிலே வெள்ளிக்கிழமை இரவு பிறை பார்க்கவில்லை, சனி இரவு, அதாவது வெள்ளி மாலை தான் பிறை பார்த்தார்கள். இங்கே அவர்கள் நோம்பு துவங்கியது சனிக்கிழமை. ஷாமிலே வெள்ளிக்கிழமை துவங்கினார்கள், மதீனாவிலே சனிக்கிழமை தான் முதல் நோம்பாக நோற்றார்கள். மாத முடிவிலே குறைவு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், நான் ஷாம் நாட்டிலே இருந்து அங்கே பிறை பார்த்தார்கள் வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை நோன்பு ஆரம்பமாகிவிட்டது. அதன்படி மதீனாவிலே அந்த கணக்குப்படி 30 நாள் பூர்த்தியாகுகிறது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நான் மாத்திரமல்ல, ஷாம் நாட்டுடைய மக்கள் பார்த்தார்கள், நோம்பு நோற்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நோம்பு நோற்றார்கள். அவர்களுடைய நோம்பும் அவர்கள் பிறை பார்த்ததும் உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை, நாம் இங்கே பிறை பார்ப்போம், பிறை தென்பட்டால் நாம் பெருநாள் எடுப்போம், இல்லையானால் 30 நாளை பூர்த்தி செய்து நாம் மறுநாள் தான் பெருநாள் எடுப்போம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறுதான் எங்களுக்கு ஏறி இருக்கிறார்கள். அங்கே ஷாமிலே பிறை பார்த்ததற்காக நாம் அதை வைத்து எங்களுக்கு செயல்பட முடியாது. நாம் இங்கே பிறை பார்ப்போம், பிறை பார்த்து தென்பட்டால் நோம்பை விடுவோம், பெருநாள் எடுப்போம், இல்லையானால் மதீனாவிலே நாங்கள் 30 நாளை பூர்த்தி செய்து அடுத்த நாள் தான் பெருநாள் இருப்போம் என்ற தீர்ப்பை வழங்கிவிட்டு அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏறி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹுன் ஹஸனுன், இது ஸஹீஹான ஹதீஸ், கரீபானது. இதனுடைய அறிவிப்பாளர்களுடைய தொடரிலே ஒருவர் இருவர் இடம்பெற்றிருந்தாலும் இது ஸஹீஹானது, ஹஸனுடைய தரஜாவிலே உள்ளது என்று சொல்லிவிட்டு والعمل على هذا الحديث عند أهل العلم إن لكل أهل بلد رؤيتهم. உலமாக்கள் இன்னும் எழுமுடையவர்கள், இமாம்கள், மேதைகளிடம் இந்த ஹதீஸின்படிதான் அமல் நடைமுறை இருக்குகிறது என்ற தீர்ப்பை அவர்கள் வழங்குகிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறை அதனை நாங்கள் ஒரே பிறையை நோற்றாலும், ஒரே பிறையிலே எல்லோரும் நோம்பு நோற்றாலும், ஒரே பிறையிலே ஒரே நாளிலே எல்லோரும் திருநாள் கொண்டாடினாலும் ஒற்றுமை என்ற அடிப்படையில் ஒரே நாளிலே நோன்பு நோக்குகிறோம், ஒரே நாளிலே பெருநாள் கொண்டாடுகிறோம். ஆனால் உள்ளங்கள் பிளவுபட்டிருக்கிறது, போட்டிகளாக பிளவுபட்டிருக்கிறோம். ஒரு சாரார் ஒரு சாராரை சாடுகிறார்கள், ஒரு சாரார் இன்னொரு சாராரை விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் நாம் ஒற்றுமையில் இல்லை. ஒற்றுமை என்பது உள்ளங்கள் இணைந்திருக்க வேண்டும். எல்லோரும் எல்லோரையும் மதிக்க பழக வேண்டும். எல்லோரும் எல்லோருக்கும் துஆ செய்ய வேண்டும். எல்லோரும் எல்லோருடனும் இணைந்து வாழ வேண்டும். உள்ளங்கள் இணைவது, உள்ளங்களிலே அன்பு, பாசம், நேசம்
இருப்பது. இதுதான் ஒற்றுமையின் அடிப்படை. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டை பொறுத்தவரையில் பிறை விவகாரம் பல நாடுகளில் இல்லாத விதத்திலே மிக அழகாக ஒழுங்கு செய்யப்பட்டு முஸ்லிம்களுடைய சமய கலாச்சார நிலையம் பிறை பார்ப்பதிலே அன்றைய காலம் தொட்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்கின்ற எங்களுடைய கிராண்ட் மஸ்குடைய நிர்வாகம், அதோடு சம்பந்தப்பட்ட உலமாக்கள், ஜமியத்துல் உலமா, நாட்டினுடைய 3 பெரும் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஏனைய துறை சார்ந்தவர்களும் வானவியல் துறையிலே தேர்ச்சியுள்ளவர்களும் அந்த திரைக்குழுகளில் உருவாக்கப்பட்டு மிக நிதானமாக பல மாதங்களுக்கு முன்பாகவே ஒவ்வொரு மாதமும் திரை பார்ப்பதோடு ரமதானுடைய, ஹஜ்ஜினுடைய, ஷவ்வாலுடைய திரைகள் விவகாரங்களில் மிக விழிப்புணர்வுடன் மக்களையும் விழிப்பூட்டி திரைகளுடைய விவரங்களை பற்றி மக்களுக்கான நிகழ்வுகளை, நிகழ்ச்சிகளை நடாத்தி தீர்மானம் எடுக்கப்படுகிறது. இதனை நாம் ஒரு சர்ச்சையாக எடுத்துக்கொண்டு ஆளுங்கால் அதை பற்றி விமர்சனம் செய்வதும், எழுதுவதும், விமர்சிப்பதும் இது நல்லதாக அமையாது. எனவே எமது நாட்டை பொறுத்தவரையில் நல்ல அழகான ஒரு ஒழுங்குமுறை ஏற்பாடு இருக்கின்ற காரணத்தினால் நாம் அழகான முறையில் நாம் உள்ளங்கள் இணைந்த நிலையில் யாரும் யாரையும் விமர்சனம் செய்யாமல், சர்ச்சைக்குரியதாக எமது துறையை ஆக்காமல், அழகான முறையில் உள்ளங்கள் ஒன்றுபட்ட நிலையில் நோக்கு நோக்கு உள்ளங்கள் இணைந்த நிலையில் எல்லா அமைப்புகளும், எல்லா சிந்தனையுடையவர்களும், எல்லா கருத்துகளுடையவர்களும் உள்ள ரீதியாக, மன ரீதியாக ஒன்றுபட்டவர்களாக நோக்கு நோக்கு பெருநாள் கொண்டாடுவதற்கான அழகான வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே அதனை பயன்படுத்தி நாம் எல்லோரும் இணைந்து உள்ளத்தால் இணைந்தவர்களாக நாம் செயல்பட அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் திரையாக இருக்கின்ற காரணத்தினால் திரையோடு தொடர்புபட்ட சில விடயங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். இது குர்ஆனுடைய மாதம். இந்த மாதம் ஷஹ்ருல் ஜூதி வல் கரம், கொடை கொடுக்கின்ற மாதம். ஷஹ்ருல் முவாஸா, உறவுகளை ஆதரித்து சேர்ந்து நடத்துகின்ற மாதம். இந்த மாதம் ஷஹ்ருல் ஸப்ர், பொறுமையின் மாதம். இந்த மாதத்திலே வெறுமனே குர்ஆன் ஓதுவதை கூட்டிக் கொள்ள வேண்டும், கொஞ்சம் தொழுகைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் சில மாற்றங்களை ஏற்படுத்தி திருப்தி அடைந்துவிட்டு மாதம் முடிந்ததோடு பழைய நிலைக்கு நாங்கள் வந்து விடாமல் எங்களுடைய வாழ்க்கையில் பேசுகின்ற என்னுடைய இன்னும் செவிமடுக்குகின்ற உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், எல்லா அடிப்படைகளிலும் என்னை மாற்றிக் கொள்கின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்க திட்டமிட வேண்டும். எங்களுக்கு கோபம் வருகின்ற தன்மை இருக்கிறது. திடீரென்று கோபப்பட்டு விடுகிறேன், மனைவியோடு கோபப்பட்டு விடுகிறேன். சின்ன சின்ன சிறிய தவறுகளுக்கு என்னிடம் வேலை பார்ப்பவர்களுடைய முகங்களில் சாய்ந்து விழுந்து விடுகிறேன். சிறிய தவறுகளை சரியாக ஆய்வு செய்யாமல் தவறுதானா, உண்மையில் அந்த தவறு வேண்டுமென்று செய்யப்பட்ட தவறா, அதற்கு அதற்கான சில நியாயம் இருக்குகிறதா, காரணங்கள் இருக்குகிறதா, அந்த இடத்தில் நான் இருந்தால் கூட அந்த தவறை நான் செய்திருப்பேன், இந்த தவறு என்ன, அந்த இடத்தில் அந்த சூழ்நிலையில் நான் இருந்தால் இதைவிட பெரிய தவறை செய்வேன் என்றெல்லாம் நிதானமாக சிந்தித்து நாம் தவறுகளை திருத்தவோ, தவறுகளுக்கு குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கவோ நாங்கள் சில நேரத்தில் முன்வருவதில்லை. எனவே என்னிடத்திலே முன்கோபம் வருகின்ற தன்மை இருக்குகிறது. இந்த ரமலானோடு நான் மிகவும் சகிப்புத்தன்மை உள்ளவனாக, ஒரு பொறுமையாளனாக என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னிடம் வேலை செய்கின்ற என்னுடைய நண்பர்கள், வேலை செய்கின்ற என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லோரிடமும் என்னுடைய கோபத்தை குறைத்து நான் மாறி சகிப்புத்தன்மை உள்ள ஒருவனாக மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் எமது துறைகளை தேட வேண்டும். சகோதரர் இமாம் அஷ்ரப் அலி அஸ்ஸானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். யார் நான் சரி, நான் சரியாக தான் நடத்துகிறேன், நான் ஒரு அளவு நல்லாக இருக்குகிறேன் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ யுபதகு அலைஹி அபுவாபு தர்பியா, அவருக்கு தர்பியத்துடைய பக்குவ
பூர்வமாகுகின்ற முன்னேற்றத்தின் வாசல்களை கதவுகளை எல்லாம் அடைந்து விடுவான். அவர் மாற மாட்டார், அவர் திரும்பி முன்னேற மாட்டார். ஏன்? அவர் முடிவெடுத்து விட்டார், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் பயான் செய்கிறேன், நான் சமூகத்தில் எல்லா விடயங்களிலும் முற்படுத்தப்படுகிறேன், நான் தலைவனாக இருக்கிறேன், நான் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறேன், நான் 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 என்ற அந்த எண்ணங்கள், நான் அப்படி தொடுகிறேன், நான் இப்படி முறையாக நடத்துகிறேன், நான் எப்போதும் சொன்னதை பாதுகாக்குகிறேன், நான் இப்படித்தான் நடத்துகிறேன், நான் என்ற அந்த நான் நான் என்ற எண்ணம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஒரு சிலையாக மாறி உள்ளே இருந்து உட்கார்ந்து விடுகிறது. நான் என்ற அந்த மமதை ஒரு சிலையாக மாறி இப்போது என்னை மதிக்க வேண்டும், என் பேச்சை கேட்க வேண்டும், எனக்கு கௌரவம் தர வேண்டும், எனக்கு முதலிடம் தர வேண்டும் என்றெல்லாம் அந்த சிலை எதிர்பார்க்குகிறது. பிறகு அந்த சிலை அவரை எல்லோருடனும் மோத வைத்துக் கொண்டிருக்கும். நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். ஏன்? எனக்கு முறையாக அழைப்பு தரவில்லை. அழைப்பு தந்தார்கள், ஆனால் முறையாக தரவில்லை. என்னுடைய மதிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவத்திற்கு தக்கவாறு தரவில்லை. எல்லா விடயத்திலும் அவர் தனக்கென்ற ஒரு இடத்தை அவராக உருவாக்கிக் கொண்டு, நாம் எல்லோரும் சாதாரணமாக பிறந்து வாழ்கிறோம். யாருக்கும் எந்த ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் வழி மூலமாக இறக்கவில்லை. நான் எனக்கு ஒரு இடத்தை முடிவு செய்து கொள்வது. நான் இத்தனை வயது, எனக்கு இவ்வளவு அனுபவம், இத்தனை நாட்டுக்கு போயிருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு படித்திருக்கிறேன், இவ்வளவு பாடங்கள் நடத்தியிருக்கிறேன், இவ்வளவு பயான் செய்கிறேன், எனவே நான் இப்படியான ஒரு ஆள் என்று எனக்கென்ற ஒரு இடத்தை நானாக முடிவு செய்து கொண்டு எல்லோரும் என்னை அந்த இடத்திலே வைத்து மதிக்க வேண்டும் என்ற தவறான ஒரு தீர்மானத்திற்கு வந்து, என்னை மனைவி என் பேச்சை கேட்கவில்லை, மாமி என்னை மதிக்கவில்லை, மாமனார் என்னை கணக்கெடுக்கவில்லை, பள்ளி நிர்வாகத்துக்கு என்னை போடவில்லை, எனக்கு நிகழ்ச்சி தரவில்லை, விழாவிலே பேரை சொல்லவில்லை, எனக்கு பாராட்டு நடத்தவில்லை, எனக்கு பின்னால் வந்த அவருக்கு இவருக்கு என்னென்னமோ செய்கிறார்கள். வாயால் இதனை சொல்வதில்லை, மனதால் இவைகளை நினைத்துக் கொண்டு அவரோடு குரோதம், இவரோடு எதிர்ப்பு, இவரோடு கோபம், பேச்சிலே வேகம். யாருக்கு என்ன அந்தஸ்து? இந்த அக்கிரமக்கும் அத்துக்காக்கும் இரையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்வா உடையவர்கள் மாத்திரமே அல்லாஹ்விடத்திலே சண்டையானவர்கள், மதிப்புக்குரியவர்கள். என்னிடத்தில் தக்வா இருக்குது என்று நான் சொல்வது, அதுவே என்னிடத்தில் தக்வா இல்லை என்பதன் அடையாளம். எனவே எப்போதும் அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குறைகளை தேட வேண்டும். நான் கல்வியிலே பாவம் செய்கிறேன், வெளியூருக்கு போனால் நான் வேறொரு மனிதனாக மாறிவிடுகிறேன், கொடுக்கல் வாங்கலில் ரகசியமான தவறுகளில் ஈடுபடுகிறேன், பொய் சொல்லுகிறேன், சொல்லுகையில் இருந்தால் போல எனக்கு உலக சிந்தனைகள் வருகிறது, பண மோகம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, பதவி மோகம் என்னை ஆளுகிறது, பிறப்புடைய மோகம் என்னை மிகைத்திருக்கிறது, பொறாமை என் உள்ளத்தில் இருக்கிறது, பெருமையும் கர்வமும் என் மனதில் இருக்கிறது. என்னுடைய குறைகளை நான் தேடி, நான் இப்படி மோசமானவனாக இருக்கிறேன், இவ்வளவு தவறுகள் உள்ளவனாக இருக்கிறேன், நான் மாற வேண்டும், நான் திரும்ப வேண்டும், நான் தான் குற்றவாளி. சகோதரர்களே, பொதுவாக பிரச்சனைகள் எல்லோருக்கும் உண்டு. உள்ளவருக்கும் பிரச்சனை உண்டு, இல்லாதவருக்கும் பிரச்சனை உண்டு. உள்ளவருக்கு உள்ளதனுடைய பிரச்சனை, இல்லாதவருக்கு இல்லாததனுடைய பிரச்சனை, கொடுத்தவருக்கு கொடுத்த பிரச்சனை, எடுத்தவருக்கு எடுத்ததன் பிரச்சனை, முடித்தவருக்கு முடித்ததன் பிரச்சனை, முடிக்காதவருக்கு முடிக்காததன் பிரச்சனை, தொழில் உள்ளவருக்கு உள்ள தொழிலின் பிரச்சனை, தொழில் இல்லாதவருக்கு தொழில் இல்லையே என்ற பிரச்சனை, எல்லோருடைய நிலையில் இது. ஆனால் பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வையும் காணுவதில் முதலாவது பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வகையில் நாம் காரணத்தை நிலையாக கண்டுபிடித்து விடுகிறோம், இனம் காண்கிறோம். என் பிரச்சனைக்கு அவன் காரணம்,
இவராலதான், பார்ட்னராலதான், மனைவியாலதான், மாமியாலதான், பக்கத்து கடைக்காரனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, என் குடும்பத்தார்களாலதான் என் பிரச்சனை. என்னுடைய பிரச்சனைக்கு ஊரில் உள்ள எல்லோரையும் காரணமாக ஆக்கிவிடுவேன். நான் ஒன்று, நான் சுத்தமாக, நான் சரியாக நடத்துகிறேன். அவரால, அவரால, இவரால பிரச்சனை. என்னுடைய பிரச்சனைக்கு ஊரில் உலகத்தில் உள்ள எல்லோரையும் காரணமாக்கி பிழையான தீர்வுக்கு வந்துவிட்டதனால் அதற்கு பரிகாரம் தேடுகின்ற பிழையான முயற்சியில் ஈடுபடுகிறோம். எனவே பிரச்சனை பெருந்தாகுகின்றதை தவிர பிரச்சனை தீர்வுகிறது. அன்றாட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை நாம் பார்க்கையில் குர்ஆன் என்ன சொல்கிறது? வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு எந்த ஒரு முஸீபத்தும் ஏற்படுவது அது ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டவைகளே. அவர் பிரச்சனையாக மாறுவதற்கு என் மனைவி, பாசத்தின் மனைவி, வாழ்க்கையின் துணைவி, பலரிடத்திலும் விசாரித்து நல்லொரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரிவு செய்த மனைவி எப்படி எனக்கு பிரச்சனையாக மாற முடியும்? என்னோடு இருப்பவர்கள் எனக்கு பிரச்சனையாக ஆகுகிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் என்னுடைய தவறுகள், என்னுடைய பாவங்கள். அந்த பிரச்சனைக்கு, என்னுடைய பாவத்துக்கு பங்கு இருக்குகிறது என்று தவறுகள், பிரச்சனைகள் வரும்போது தன்னையும் தன்னுடைய குற்றங்களை, தவறுகளை நாம் ஏற்றுக்கொண்டால் இன்று கோட்டுகளை எல்லாம் மூடிவிடலாம். ஏன் எல்லா கேஸும் என்ன? ரெண்டு தரப்பினரும் நான் சுத்தவாதி, அவன் தான் குற்றவாதி. அவர் என்ன வாதாடுகிறார்? நான் சுத்தவாதி, அவன் குற்றவாதி. இவர் வாதாடுகிறார், நான் சுத்தவாதி, அவன் குற்றவாதி. எல்லோருமே தன்னை சுத்தவாதி என்று சொல்ல வாதிட தயார், குற்றவாதி என்று ஒத்துக்கொள்வதற்கு யாரும் கிடையாது. என்னுடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்னுடைய தவறுகளை நாம் தேட ஆரம்பித்தார். எங்கே நான் தவறு செய்தேன்? இந்த பாவம் எனக்கு இப்படி ஒரு முசீபத்தாக மாறி இருக்கிறது என்ற நிதானமான ஒரு சிந்தனைக்கு நாங்கள் வருவோமே ஆனால் பிரச்சனைக்கான சரியான காரணத்தை கண்டு, சரியான பரிகாரத்தை கண்டு பிரச்சனையிலிருந்து வெளியேறிவிடுவோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தையான ரமலானுடைய மாதம் வெறும் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுடைய மாதம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆன் ஓதுவதில் கொஞ்சம் என்னை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தராவீஹ் தொழுகையை பேருவதாக பெற வேண்டும். இஹ்திகாஃபிலே இருந்து அதிகம் இபாதத்து செய்ய வேண்டும். சந்தேகமில்லை, செய்வோம், செய்ய வேண்டும். ஆனால் வெறுமனே ஒரு அமலையும் இபாதத்தையும் கூட்டிக் கொள்வதற்கான ஒரு மாதமாக ஆக்கிக் கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், எல்லா அடிப்படைகளிலும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஒரு முன்னேற்றத்தையும், வளர்ச்சியையும், பிரகாசத்தையும் அடைந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு அவகாசமாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்க திட்டமிட வேண்டும். கொடை கொடுக்கின்ற மாதம், சொந்த பந்தங்களை ஆதரிக்கின்ற மாதம், சகோதர சகோதரிகளை தேடி வீடுகளுக்கு செல்லுங்கள், அன்பளிப்புகளை அனுப்பி வையுங்கள், அவர்களை அழைத்து விருந்துகள் கொடுங்கள், சகோதரத்துவ பாசங்களை வளருங்கள், உறவுகளை மதியுங்கள், மதிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பெரியப்பா வருகிறார். யார் அவர்? பெரியப்பா. மகனுக்கு சொல்லுங்கள், மகனே நான் உன் அப்பா. இது யார்? பெரிய அப்பா. அப்பாவையும் விட பெரியவர். நீ என்னை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவரை மதிக்காவிட்டால் என்னால் தாங்க முடியாது. ஓடிப்போய் அவருடைய செருப்பை தூக்கு, கையை எடுத்து பெரியப்பா என்று முத்தங்கொடு. எழுந்து நில், பெரியப்பா வருகிறாய். நீ உட்கார்ந்து கொண்டு கேம் விளையாடுகிறாயா? நீ உட்கார்ந்து கொண்டு போனில இருக்கிறாயா? நீ என்னை மதிக்காவிட்டால் கூட நான் நகித்துக் கொள்வேன் மகனே. அவர் பெரியப்பா, என்னுடைய அண்ணன். சுபஹானல்லாஹ், இந்த பாசத்தை, குடும்ப மரியாதையை, குடும்ப கௌரவத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. குடும்ப உறவுகளில் சோதனை வரும். எப்போதும் சொத்து செல்வங்கள்
போது சோதனை வரும். காணி, வீடு, கடை, எனக்கு முன்கடை, எனக்கு வீட்டினுடைய கீழ்மாடி, எனக்கு அந்த பிராணி. அந்த நேரத்தில் சகோதரர்களே, அந்த சோதனையில் நீங்கள் மாட்டாக வேண்டும். விட்டுக் கொடுங்கள். உம்மா தம்பிக்கு பெரிய கடை வேண்டுமா, எடுத்துக் கொள்ளுங்கள். இது என்ன கடை, கண்ணும் மண்ணும் தானே, போகட்டும். இதைவிட தம்பியின் பாசம் எனக்கு எத்தனை கோடி கொடுமை. தாத்தாவுக்கு வீடு வேணுமாமா, கொடுங்கள். வீடு கண்ணும் மண்ணும் தானே. தாத்தாவின் சகோதரத்துவ பாசம், அதை எத்தனை கோடி விலை கொண்டு வாங்கலாமே. சகோதரர்களே, அப்படியான சோதனைகளில் விட்டுக் கொடுத்து தர்மம் செய்து அந்த உறவுகளை, பாச உறவுகளை விலை கொடுத்து வாங்குகின்ற சந்தர்ப்பங்கள் வரும்போது எத்தனை கோடியும் கொடுத்து விலை கொடுத்து வாங்கி அந்த சோதனைகளை நாங்கள் பார்த்தாக வேண்டும். தாத்தாவும் வேண்டாம், அண்ணனும் வேண்டாம், எனக்கு இந்த ரோட்டோரத்தில் உள்ள காணிதான் வேண்டும். வம்பா, வழக்கா, கோட்டா, பேட்டா, எங்கேயும் நான் போகிறது. நானா போனால் போகட்டும், தாத்தாவின் உறவு முடிந்தால் முடியட்டும், காணியை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டினுடைய முன்தொண்டு எனக்குத்தான் வேண்டும் என்று இந்த உயிரில்லாத, உணர்வில்லாத, கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் காணிக்குமாக இந்த உணர்வுகளை புண்படுத்திவிட்டு, இந்த பாசங்களை உறுத்துவிட்டு, உதவி தள்ளிவிட்டு, கோட்டு, வழக்கு, வம்பு என்று அழைந்து திரும்பவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார். எனவே சகோதரர்கள், இந்த மாதம் வெறுமனே இபாதத்துகளை கொஞ்சம் கூட்டிக் கொள்வதற்காக உள்ள ஒரு மாதம் அல்ல. அதற்காக இபாதத்திலே கவனத்தை செலுத்த வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை, பிழையாக விலகிக் கொள்ள வேண்டாம். ஆனால் அதை விட இபாதத்துடன் சேர்த்து என்னுடைய கோபத்தை நான் இல்லாமக்க வேண்டும். என்னிடத்தில் பொறாமை இருக்கிறது, இதை இல்லாமக்க வேண்டும். உலக ஆசை, பண ஆசை, மமதை, கர்வம், நான் என்ற அகம்பாவம் இருக்கிறது. தேடுது, நானும் தேடுகிறேன். பேசுகின்ற நானும், கேட்கின்ற நீங்களும் உங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். ஏன் ஆடை காலையிலே போடுகின்ற ஷூவை பாலிஷ் பண்ணி பல என்று நிமிர்ந்து வைக்கிறது. காரையும் பைக்கையும் சர்வீஸ் பண்ணுகிறது, டாய்லெட்டை கூட கிளீன் பண்ணுகிறது. ஆனால் மக்களுடைய பார்வை படுகின்ற வெளியிடங்களை எல்லாம் அழகாக வைத்துக் கொள்கிறோம், பல என்று நிமிர்ந்து வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் உடைய பார்வை, அல்லாஹ் நாட்டம் எழுகின்ற எமது உள்ளங்கள் அழுக்காக இருக்கிறது. இந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வந்த மாதம் இது. எமது பண்பாடுகளை சீர்படுத்த வந்த மாதம் இது. இந்த மாதத்திலே திட்டமிடுங்கள். நான் திரும்ப வேண்டும், நான் மாற வேண்டும், நான் பக்குவமாக வேண்டும், நான் பிரகாசமான ஒரு மனிதனாக மாற வேண்டும். எல்லோருடைய உள்ளங்களையும் வென்று எல்லோருடைய துவாவுக்கும் உள்ள ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும். நான் யாருடனும் கோபித்து கொள்ளக்கூடாது, என்னால் யாருக்கும் உள்ள சொல்லையும் வரக்கூடாது. என்னுடைய பேச்சால், என்னுடைய எழுத்தால், என்னுடைய செயலால் யாருக்கும் சிரமம் வரக்கூடாது என்பதை நான் இந்த மாதத்தில் இருந்து அக்கறையாக இருப்பேன், மிக கருத்தனையாக இருப்பேன். எல்லோரு முடிவுக்கு நாங்கள் கொண்டிருந்தால் மிக சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கிவிட்டோம். இந்த மாதத்தை கொண்டு எங்களுடைய உள்ளங்களையும் ஆண் நாட்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் அனைவர்களையும் மாற்றி வைப்பானாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை மிக சிறப்பான ஒரு செழிப்பான பரக்கத்தான கையில்கள் நிறைந்த மாதமாக ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டினுடைய எல்லா இன மக்களுக்கும் இதாயத்துடைய மாதமாக ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டில் உள்ள எல்லா இன மக்களுக்கும் சாந்தி, சமாதானம், கைகள், நலவுகள், செழிப்புகள் உண்டாகி இதாயத்திற்கு வழிவகுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ரஹ்மத்துடைய மாதத்தை ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டிலே பலர் பல வகையான பிரச்சனைகளுக்கு ஆளாக இருக்கிறார்கள், பல வகையான கவலைகளோடு துயரங்களோடு இருக்கிறார்கள், பல வகையான நோய்களோடு இருக்கிறார்கள். அனைத்தையும் அறிந்தவன் நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயா, அவர்களுக்குமான ஆறுதலை கொடுப்பாயாக. கடனாளிகளுடைய கடன்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பாயாக. கடனில்லாத வாழ்க்கையை ருசிப்பாக்குவாயாக. கொடுத்து வாழுகின்ற மக்களாக, எங்களுடைய கரங்களை கொடுக்குகின்ற கரங்களாக ஆக்கி வைப்பாயாக.
எடுக்கின்ற கரங்களாக ஆக்கிவிடாதையாவா. எங்களுடைய செல்வங்களை, செல்வாக்குகளை, எங்களுடைய வருமானங்களை, பரக்கத்துகளை ஏற்படுத்தி கொடுக்குகின்ற மனதை தந்தருவாயா. பேருக்காக புகழுக்காக இல்லாமல் உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன்னிடமிருந்து எடுத்து உன் அடியார்களுக்கு கொடுத்து உன் சந்தோஷத்தை பெறுகின்ற நல்லடியார்களாக ஆக்கியிருப்பாயா. யா அல்லாஹ்